உதகையில் கோடை சீசனையொட்டி சுற்றுப்பேருந்து இயக்கப்பட உள்ளதாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் மே 3ஆம் தேதி முதல் கோடை சீசன் தொடங்க உள்ளது. இந்த காலகட்டத்தில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிவார்கள். இந்த நிலையில் உதகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா, நீலகிரியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக சுற்று பேருந்து சேவை தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த பேருந்துகள் உதகை தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா, மலை சிகரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு இயக்கப்படும் என்றும், ஒருமுறை டிக்கெட் எடுத்தால் ஒரு நாள் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் ஏறி இறங்கிக் கொள்ளலாம் என்றும் கூறினார். சர்க்கியூட் பஸ்ஸஸ் வந்து இப்போ டிஎன்எஸ்டிசி மூலமா நம்ம ரன் பண்ண போறோம். லாஸ்ட் இயர் கூட பண்ணிருக்கோம். சேம் அதே வந்து மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் வந்து அந்த சர்க்கியூட் பஸ்ல அவங்க டே பாஸ் மாதிரி வாங்கிட்டு பயனாளிகள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்லி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஆல் டூரிஸ்ட்க்கு வந்து வரும்போது முன்னாடியே தயவுசெய்து இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு வாங்க. நீங்க பிளான் பண்ணும் போதே இ பாஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு வரணும். ரெண்டாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. நம்ம மேட்டுப்பாளையம்ல இருந்து மேலே வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெயின் கூட இப்போ போடுறாங்க. அப்புறமா பஸ்ஸஸ் கூட எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் போடுறாங்க. ஸோ அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு உள்ள கூட விதின் டவுனுக்குள்ள நம்ம டிஎன்எஸ்டிசி சர்க்கியூட் பஸ்ஸஸ் நடக்கிறோம். ஸோ அது யூஸ் பண்ணுங்க தயவுசெய்து.